இன்னைக்கு நம்ம வீடியோல பர்மிட் ஹோல்டர் அல்லது பர்மிட் ரிசீவர் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பர்மிட் ரிசீவர் அல்லது பர்மிட் ஹோல்டர் அல்லது ஒர்க் பர்மிட் ரிசீவர் அப்படிங்கிற வேகன்சி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பர்மிட் ரிசீவர் வந்து என்னென்ன ஜாப்லாம் ஒரு பிளான்ட்ல பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில இந்த பர்மிட் ரிசீவர் அப்புறம் இந்த பர்மிட் ஹோல்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஒர்க் பண்ற கம்பெனியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பர்மிட் அப்ளை பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்து அதுக்கப்புறம் வேலை நடக்கும்போது அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் வந்து நம்ம செயல்படுத்தி எக்யூப்மெண்ட்டுக்கும் அப்புறம் சுற்றுச்சூழலுக்கும் அப்புறம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கருக்கும் எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒர்க்கை வந்து சேஃபாக கொண்டு போகிறது தான் இந்த பர்மிட் ரிசீவர் அண்ட் பர்மிட் ஹோல்டரோட ஒர்க்கு. இந்த பர்மிட் ஹோல்டர் வந்து டெக்னீஷியன்ஸாக இருப்பாங்க அதிகமாக. இந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து பர்மிட் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் டீமில் இருக்க சூப்பர்வைசர்ஸ் வந்து பர்மிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து பர்மிட்டை வந்து ரிசீவ் பண்ணி ஜாபை வந்து சேஃபாக கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டிப்ளமோ அப்புறம் எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதை விட முக்கியமாக இந்த ஜாபுக்கு வந்து மெயின் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ். நமக்கு வந்து இங்கிலீஷ் பேச அதுக்கப்புறம் ரைட் பண்ண ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜாபுக்கு நம்ம போகும்போது நமக்கு வந்து அங்கே வந்து பிடிடபிள்யூ கோர்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. பிடிடபிள்யூ அப்படின்னா பர்மிட் டு ஒர்க் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பர்மிட் டு ஒர்க் சிஸ்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. இந்த பிடிடபிள்யூ சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பர்மிட் ஹோல்டர் அல்லது பர்மிட் ரிசீவர் ஜாப்ல வந்து நம்ம ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகும்போது அங்கே பிடிடபிள்யூ கோர்ஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பிடிடபிள்யூ கோர்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் 1 டே ட்ரைனிங் அல்லது 2 டே ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சில ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். சில ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அட்னாக்கெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி கத்தார் கேஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் அந்த எக்ஸாம்ஸ் டஃப்பாக இருக்கும். பட் உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு கார்டு தருவாங்க. அதான் பர்மிட் ஹோல்டர் கார்டு. அந்த பர்மிட் ஹோல்டர் கார்டு இருக்கவங்க மட்டும்தான் இந்த பர்மிட்டை வந்து அப்ளை பண்ணி அந்த ஒர்க்கை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ அவங்க தான் வந்து பர்மிட் ஹோல்டர். ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேக்கன்சி வந்து அலாட் பண்ணும்போது நிறைய பர்மிட் ஹோல்டர்ஸ் தேவைப்பட்டுனா அவங்க வந்து பர்மிட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சி எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் டெக்னீஷியனாக இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து பிடிடபிள்யூ நாலேஜ் இருந்து அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் ஒரு பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்க பிடிடபிள்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து பிடிடபிள்யூ பர்மிட் ஹோல்டர் கார்டு எடுக்கிற மாதிரி பாருங்கள். இந்த பர்மிட் ஹோல்டரோட டெஃபினிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்டர்வியூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக்னீஷியன் தான் பிடிடபிள்யூவாக இருப்பாங்க நிறைய பிளான்ட்டில். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனாக பிளான்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு பிடிடபிள்யூ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் ஆகினா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பர்மிட் ஹோல்டர் அல்லது பர்மிட் ரிசீவர் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், அப்புறம் ஒர்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு 5 பாயிண்ட் பார்க்கலாம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்மிட் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் அப்ளை பண்ணி ஆப்ரேஷன் டீம்லேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை பர்மிட் ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க ஒர்க் கண்டென்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து ரீட் பண்ணி ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கூட ஜாப் சேஃப்டி பிளான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாபை வந்து எப்படி சேஃப்டியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானே வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஜாபுக்கு என்னென்ன ஐசோலேஷன் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அந்த ஐசோலேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அதே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறமா தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கூட ஜாபுக்கு வரவங்க கிட்ட என்ன ஜாப் வந்து நம்ம பண்ண போகிறோங்கிறத, அதாவது ஒர்க் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்மிட்டில் வந்து அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஏரியா ஓனர் அல்லது ஃபீல்டு ஆப்ரேட்டர் அவங்ககிட்ட வந்து அந்த பர்மிட்டை வந்து வேலிடேட் பண்ணணும். அதாவது அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லியுமே அவங்ககிட்ட வந்து அந்த பர்மிட்டை வந்து கொண்டு போயிட்டு சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 5வது பாயிண்ட் என்னன்னா
நம்ம பர்மிட் எடுத்துட்டோம், பட் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்து அப்படின்னா அந்த பர்மிட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்மிட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம பர்மிட் ரிசீவராக இருக்கவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் நடக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வேலிடேட் பண்ண பர்மிட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதாவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷனில் ஒரு இடத்துல வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து அந்த பர்மிட்டை வந்து வைக்கணும். அதே மாதிரி யாராவது நம்மக்கிட்ட வந்து பர்மிட் கேட்டால் அதை வந்து அவங்ககிட்ட வந்து காமிக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம பர்மிட் கூட ஜாப் சேஃப்டி பிளான் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த ஜாப் சேஃப்டி பிளான் வந்து நம்ம வந்து ஒர்க் நடக்கும்போது அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஜாப் சேஃப்டி பிளானை ஃபாலோ பண்ணி ஒர்க்கை வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன ஹசார்டஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த இதில் வந்து டிக் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணும்போதோ அப்புறம் ஒர்க் பண்ணி முடிக்கும் போதோ அந்த எக்யூப்மெண்ட்டும் அந்த ஏரியாவும் சேஃபாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு ஒர்க் முடிக்கும் அப்படின்னா அதை வந்து சேஃபாக முடிச்சுட்டு ஹவுஸ் கீப்பிங்லாம் க்ளீனாக பண்ணிட்டு வரணும். நம்ம வந்து அங்கே வந்து இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஸ்பேனரே அங்கே விட்டுட்டு வந்துட்டோம்னா யாராவது அந்த ஸ்பேனரை தடிக்க கீழே விழ கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏரியா வந்து ஒழுங்காக ஹவுஸ் கீப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேஃபாக அந்த ஏரியாவிலேருந்து வரணும். 5வது பாயிண்ட் பார்க்கலாம். பர்மிட் ரிசீவர் வந்து அந்த ஒர்க் சைட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஒர்க் நடக்கும்போது பர்மிட் ரிசீவர் அந்த ஒர்க்கை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டு போகணும். எந்த சேஃப்டி ப்ராப்ளமும் வராமல் இந்த ஒர்க்கை வந்து சேஃபாக கொண்டு போகணும். 6வது பாயிண்ட் வந்து ஒரு பர்மிட் ஹோல்டர்கிட்ட யாராவது வந்து கேட்டால் அந்த ஜாபை பற்றி வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஜாப் போயிட்டுருக்கு, நாங்கள் இந்த சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம சூப்பர்வைசர்த்தையோ இல்லை அங்கே இருக்க ஹெச்எஸ்சி டிபார்ட்மெண்ட்லேயோ சொல்லி நம்ம அந்த ப்ரொசீஜர் எடுத்து ஃபாலோ பண்ணலாம். 7வது பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஜாப் சேஃப்டி பிளானை வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பட் அதுக்கப்புறமும் கூட நமக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 8வது பாயிண்ட் வந்து ஒரு ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த பர்மிட்டை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆப்ரேட்டரை கொடுக்கணும். அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனலாக வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து அப்படின்னாக்கி நம்ம வந்து அசம்பிள் பாயிண்ட்டுக்கு போயிடணும். ஓகேங்களா, உங்கள் கூட இருக்க ஒர்க்கர்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து அசம்பிளி பாயிண்ட்டுக்கு போயிடணும். இவ்வளோ தான் ஒரு பர்மிட் ரிசீவர் அண்ட் பர்மிட் ஹோல்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த பர்மிட் ஹோல்டர் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிடபிள்யூ சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பிடிடபிள்யூ சிஸ்டம் அப்படின்னா என்ன, டைப் ஆஃப் பர்மிட்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.